தற்போது ஒரு அண்மை செய்தி. தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் புதுச்சேரியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்த தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், தேர்தலை ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுகவினர் புதுச்சேரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முன்னிட்டு தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது புதுச்சேரியில் ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்களுக்கு தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் மற்றும் ஆகிய கட்சிகள் பணம் பட்டுவாடா செய்வதாகவும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 200 முதல் 500 ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டு வருவதும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் இன்று காலை ஒரு செய்தியாளர் சந்திப்பை குற்றம் சாட்டினார். மேலும் இதற்கான வீடியோ ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான குலோத்துங்கனிடம் இது குறித்து புகார் அளித்தும் இவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் புதுச்சேரி பறக்கப்படைகள் இதுக்கான எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப் போவதாகவும் புதுச்சேரியில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை, அதனால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் இன்றைய தினம் காலையில் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் இதனையடுத்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் மற்றும் அதிமுகவினர் சற்று நேரத்திற்கு முன்பு புதுச்சேரியில் உள்ள கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றனர். அங்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து இது தொடர்பாக புகார் அளிக்க சென்றிருந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்பதாகவும் அது முடித்துக் கொண்டு தங்களிடம் பேச வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதனைத்து மாவட்ட ஆட்சியர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த மீட்டிங்கில் இருந்தனால் கோபமடைந்த அதிமுகவினர் அவரது மாவட்ட ஆட்சியரோட அவருடைய அறையின் அருகிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது மாவட்ட ஆட்சியர் உள்ளேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை, எனவே இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மீட்டிங்கை முடித்துக் கொண்டு வெளியே வந்த கலெக்டரிடம் இவர்கள் இந்த புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு இந்த 2 கட்சிகளும் பணம் கொடுக்க வேண்டும், ஆகவே இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என வீடியோ ஆதாரத்துடன் அவர்கள் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இது குறித்து தகுந்த விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மற்றும் மாநில செயலாளர் அந்த கட்சியின் வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் அந்த புதுச்சேரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் இந்த போராட்டத்தை கலைந்து சென்றுள்ளனர். புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்த வேண்டும் என முழக்கமிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணப்பட்டுவாடா நடைபெறுவதால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறுவதால் இதை நிறுத்த வேண்டும் என்று கூறி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி தன்ராஜ்.